உத்தராகண்ட்ல ஒரு கிராமம் இருக்கு. அங்க பிர்ஜு தன்னோட அம்மா அப்புறம் மனைவி லதா கூட வாழ்ந்துட்டு இருக்கான். பிர்ஜு ரொம்ப நேர்மையான உழைப்பு தன்மை கொண்டவன். தன்னோட குடும்பத்தை ரொம்ப நல்லா பார்த்துப்பான். பிர்ஜு தன்னோட குடும்பத்தை பாத்துக்கிறதுக்காக ரயில்வே ஸ்டேஷனுக்கு வர ட்ரெயின்ஸ்ல சமோசாவை வித்துட்டு இருப்பான். தினமும் பிர்ஜுவோட மனைவி லதா பிர்ஜுக்கு சமோசாவை செஞ்சு கொடுப்பா. ஒரு நாள் காலங்காத்தாலே பிர்ஜு சமோசாவை எடுத்துக்கிட்டு ட்ரெயின்ல ஏறினான். சமோசே சமோசே சுட சுட சமோசே சமோசே சூடான சமோசே ருசியான சமோசே சமோசே. சார் சமோசா வேணுமா சார்? சூடா இருக்கேன். வேண்டாம், நான் சமோசா சாப்பிட மாட்டேன். நான் டயட்ல இருக்கேன். டயட்டா? அப்படின்னா என்ன? எந்த ஸ்டேஷன் பேர் அது? இல்ல அது ஸ்டேஷன் பேர் இல்ல. ஒருத்தன் அவனோட வெயிட்டை கம்மி ஆக்கணும்னு நினைச்சானா அப்ப அவன் டயட்ல இருப்பான். டயட்ல அந்த ஆளு கம்மியா சாப்பிடுவான். அப்படின்னா எங்களை மாதிரி ஏழைங்க தினமும் டயட் பண்ணிக்கிட்டே இருக்கோமா? கஸ்டமர்ஸ்க்கு சமோசாவை வித்ததுக்கு அப்புறம் இப்போ பிர்ஜு கிட்ட சில சமோசாக்கள் தான் இருந்தது. சாயந்தரம் நேரம் ஆச்சு. பிர்ஜு ஒருத்தர்கிட்ட இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தான். சார் சமோசா வாங்கலையா சார்? கொஞ்சம் தான் இருக்கேன். அட வேணாப்பா, என்கிட்ட சாப்பிட்றதுக்கு சாண்ட்விச் இருக்கு, நான் அதையே சாப்பிட்றேன். சாண்ட்விச்சா? அப்படின்னா என்ன? யாருக்கு வெளி சாப்பாடு பிடிக்காம இருக்குமோ அவங்க இதைத்தான் சாப்பிடுவாங்க. இந்தா நீயும் சாப்பிட்டு பாரு. அந்த பேசஞ்சர் பிர்ஜுக்கு ஒரு சாண்ட்விச்சை கொடுத்தாரு. அதை சாப்பிட்டதும் பிர்ஜு இப்படி சொன்னான். அடேங்கப்பா, ரொம்ப ருசியா இருக்கு. இனிமே நான் இந்த சாண்ட்விச் வியாபாரத்தையும் பண்றேன். சமோசா கூடவே சாண்ட்விச் ரெண்டையும் நான் வியாபாரம் பண்றேன். இப்படி சொல்லிட்டு பிர்ஜு வீட்டுக்கு போனான். அங்க தன்னோட அம்மா அப்புறம் மனைவி கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொன்னான். நாம இனிமே சமோசா கூடவே சாண்ட்விச்சையும் விற்கலாம். அதுல ஜனங்களோட ஆரோக்கியம் நல்லா இருக்கும், நமக்கும் நல்ல லாபம் கிடைக்கும். உடம்புக்கு நல்லதுதான், ஆனா அந்த சாண்ட்விச் செய்யறது எப்படி? அப்புறம் அதால நமக்கு ஏதாவது நஷ்டம் ஆச்சுன்னா? லதா சரியாதான் சொல்லிருக்கா. பிர்ஜு கண்ணு, நீ ஒரு வேலை செய். கொஞ்ச நாள் வர சமோசாக்கு பதிலா சாண்ட்விச் மட்டும் வித்து பாரு. நம்மளோட வியாபாரம் நல்லா போகலாம் இல்ல? நான் நாளையில இருந்து உங்களுக்கு சாண்ட்விச் பண்ணி தரேன். வீட்டுல இருக்கிறவங்க சொன்ன மாதிரியே பிர்ஜுவும் செஞ்சான். அப்புறம் சமோசாக்கு பதிலா சாண்ட்விச் எடுத்துட்டு போய் ட்ரெயின்ல விற்க ஆரம்பிச்சான். அன்னைக்கு அவன் கொஞ்சோண்டு தான் சம்பாதிச்சான். அப்புறம் அவன் வீட்டுக்கு போனதுமே பாதியை விட கம்மி சாண்ட்விச் வித்து போனதை பார்த்து அவங்க அம்மா இப்படி சொன்னாங்க. நொந்து போகாத பிர்ஜு, இது உன்னோட முதல் நாள் தான். நாளைக்கு திரும்ப போ. உனக்கு நாளைக்கு நல்லா வியாபாரம் நடக்கும். நாளைக்கான ஏற்பாடுகள் நான் இன்னைக்கு பண்ணிட்டேன். நாம எப்படி விதவிதமான சமோசாக்களை வித்துட்டு இருந்தோமோ அதே போல நாளையில இருந்து விதவிதமான சாண்ட்விச் செஞ்சு விற்கலாம். புது மாதிரியா? அது எப்படி? நீ என்ன சொல்ற? நாளைக்கு நாம மலை சாண்ட்விச் செய்யலாம். மலை சாண்ட்விச் எவ்வளவு பெருசா இருக்கும்னா அதை ஒரு முழு குடும்பமும் சாப்பிட முடியும். அதுதான் இந்த சாண்ட்விச்சோட விசேஷம். ஆனா மருமகளே, அதோட செலவு எப்படிமா பாத்துக்கிறது? மலை சாண்ட்விச்காக நாம இன்னும் நிறைய செலவு செய்ய வேண்டி இருக்கும்ல. அப்புறம் வியாபாரம் சரியா போகலனா நம்மளோட காசெல்லாம் வீணா போயிடும். நாம இத செஞ்சே ஆகணும் அத்தை, இல்லனா இப்படியே கஷ்டப்படுவோம். எல்லாரும் ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் லதா மலை சாண்ட்விச்சை செஞ்சா. அடுத்த நாள் பிர்ஜு மலை சாண்ட்விச் நிரம்பிய ஒரு பெரிய கூடையை எடுத்துக்கிட்டு ட்ரெயின்ல விற்கிறதுக்காக ஸ்டேஷனுக்கு போனான். சாண்ட்விச், மலையோட சாண்ட்விச் சாப்பிட்டவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க, சாப்பிடாம இருக்கிறவங்க ரொம்ப கவலைப்படுவீங்க. சாண்ட்விச், மலையோட சாண்ட்விச். பிர்ஜுவோட எல்லா மலை சாண்ட்விச்களும் சில மணி நேரங்கள்லயே வித்து போயிடுச்சு. அவன் வீட்டுக்கு வந்து இத பத்தி சந்தோஷமா சொன்னான். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் லதா தான்ட்டு பிர்ஜுவோட அம்மா லதாவை பாராட்டினாங்க. நீ ரொம்ப நல்ல திட்டத்தை போட்ட கண்ணு, சூப்பரா இருந்தது. நன்றி அத்தை, இது என்னோட கடமை அத்தை. காலம் கடந்துகிட்டு இருந்தது. பிர்ஜுவோட இந்த மலை சாண்ட்விச் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. நிறைய வாட்டி அந்த சாண்ட்விச்சஸ் பிர்ஜு ட்ரெயின்ல ஏறதுக்கு முன்னாடியே ஸ்டேஷன்லயே வித்து போயிட்டு இருந்தது. ஆனா திடீர்னு பிர்ஜுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. டாக்டர் பிர்ஜுவை 6 மாசம் பெட் ரெஸ்ட் எடுக்கணும்ட்டு சொல்லிட்டாரு. இத கேட்டதும் எல்லாரும் ரொம்ப சோகமாயிட்டாங்க. அம்மாவும் லதாவும் ரொம்பவே நொந்து போயிட்டாங்க. 6 மாசம் பெட் ரெஸ்ட்னு கேட்டதுமே பிர்ஜு அப்புறம் லதாக்கு இடி மின்னலை விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. நீங்க 6 மாசம் வரை ரெஸ்ட் எடுக்கணும். நீங்க உங்க முதுகெலும்பு மேல நிறைய பிரஷரை கொடுத்தீங்கன்னா
ரிஸ்க் இன்னும் அதிகமாயிடும். நீங்க ஜாகிரதையா இருங்க. அப்புறம் இந்த மெடிசின்ஸையும் போட்டுக்கோங்க. அப்போதான் லதாவும் அம்மாவும் பிர்ஜு கிட்ட இப்படி சொன்னாங்க. நம்ம குடும்பத்துக்கு எப்படிப்பட்ட கஷ்டம் வந்துருச்சு பிர்ஜு கண்ணு. நீ இனிமே ட்ரெயின்ல வியாபாரம் செய்ய முடியாது. இதையே வாய்ப்பா எடுத்துக்கிட்டு நம்ம பக்கத்து வீட்டுல இருக்கிற கிரோடி மலும் மலை சாண்ட்விச்சை செஞ்சு வித்துட்டு இருக்கான். நம்ம கிட்ட இப்போ கொஞ்சம் காசு தான் இருக்கு. ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டுக்கே நிறைய காசு செலவாயிடுச்சு. அப்புறம் பிர்ஜுவை பார்க்கறதுக்காக ஸ்டேஷன் மாஸ்டரே ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாரு. அவரை பார்த்ததும் பிர்ஜு இந்த மாதிரி நிலைமையிலையும் ஏந்திரிக்க முயற்சி செஞ்சான். அட பரவாயில்ல, பதட்டப்படாத. என்னாச்சு பிர்ஜு? உனக்கு ஆக்சிடென்ட்னு சொன்னாங்க. அப்போ உன்னை நான் பார்த்துருக்கணும். என்ன பண்ணுறது சார், கடவுள் என்னை காப்பாற்றிட்டாங்க. இல்லைனா நான் உயிரோட இருந்திருக்க மாட்டேன். அட நன்மையே யோசி, நன்மையே நடக்கும். நான் உன்னோட அந்த மலையோட சாண்ட்விச்சை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எங்கள் 3 பொண்ணுங்க கூட நீ விற்கிற அந்த சாண்ட்விச்சை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நானும் தான். பிர்ஜு அவர் சொல்றத கேட்டுக்கிட்டு இருந்தான். அப்பதான் அந்த இடத்துக்கு மருந்து எடுத்துக்கிட்டு லதாவும் அம்மாவும் வந்தாங்க. லதா அப்புறம் அம்மாவோட சோகமான மூஞ்சிய பார்த்ததும் அவங்களுக்கு காசு பிரச்சனை இருக்குன்ட்டு ஸ்டேஷன் மாஸ்டர் புரிஞ்சுக்கிட்டாரு. வா லதா வா. அம்மா லதா, இவங்க யாருன்னு தெரியுமா? நான் உங்களுக்கு அறிமுகம் படுத்தல. இவங்க எங்களுடைய ஸ்டேஷன் மாஸ்டரு. நாங்கள் வியாபாரத்தை ஆரம்பிக்கும்போது இவங்க எங்களுக்கு ரொம்ப உதவி பண்ணாங்க. நீங்க என் பையனை பார்க்க வந்திருக்கீங்க, அதுக்காக உங்களுக்கு நன்றி. இதில் தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு என்னமா இருக்கு? நான் பிர்ஜுவுக்காக ஒரு நல்ல செய்தியை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நல்ல செய்தியா? நல்ல செய்தி என்னன்னா, எங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு புக் ஸ்டால் ரொம்ப நாட்களாக மூடப்பட்டிருக்கு தெரியுமா? அங்கே புக் ஸ்டாலை வச்சுருந்தால அவன் வேற பெரிய ஸ்டேஷனுக்கு போயிட்டான். உனக்கும் உன்னோட ஃபேமிலிக்கு ஓகேன்னா அந்த ஷாப்பை நீங்கள் வாடகைக்கு எடுத்துக்கோங்க. அங்கேயே நீங்கள் அந்த மலையோட சாண்ட்விச்சை வியாபாரம் பண்ணலாம். போலியான சாண்ட்விச்சை சாப்பிட்டு ஜனங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஸ்டேஷன் மாஸ்டர் சொன்னதை கேட்டதும் அவங்க எல்லாரோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லாம இருந்தது. பிர்ஜுவும் லதாவும் ரொம்பவே சந்தோஷமா இப்படி சொன்னாங்க. நீங்கள் பண்ணுற இந்த உதவிக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற வரைக்கும் அம்மாவும் லதாவும் வியாபாரம் பண்ணுவாங்க. நான் எப்போ குணமாவேனோ அப்போது நானே கடைக்கு வந்து வியாபாரத்தை நல்லபடியாக பார்த்துக்கிறேன். கடை திறக்கறதால கஸ்டமர்ஸ் நிரந்தரமாயிடுவாங்க. அப்புறம் இங்க வருமானமும் கூடிடும். நல்ல காரியத்துல தாமதம் எதுக்கு? நாங்க சீக்கிரம் கடையை திறக்கிறோம். ஸ்டேஷன் மாஸ்டர் சொன்ன மாதிரியே பிர்ஜு ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு கடையை வாடகைக்கு எடுத்துக்கிட்டான். லதாவும் அம்மாவும் அங்க மலை சாண்ட்விச்சோட வியாபாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கிரோடி மல்லோட மலை சாண்ட்விச்சை யாருமே வாங்கறதில்ல. வியாபாரம் நல்லா போயிட்டு இருக்கறதால அவங்க சில நாட்கள்லயே வாடகையும் கொடுத்துட்டாங்க. அப்புறம் அம்மா ஸ்டேஷன் மாஸ்டருக்கு நன்றிய சொல்லிக்கிட்டாங்க. பிர்ஜுவோட உடம்பும் இப்போ சரியாயிட்டு இருந்தது. உடம்பு சரியானதுமே பிர்ஜு ஸ்டேஷன்ல இருக்கிற கடையில உட்காந்து சந்தோஷமா மலை சாண்ட்விச்சஸ் வித்துட்டு இருந்தான். அப்புறம் எல்லாருமே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு கிராமத்துல சந்தியாவும் அவளோட கணவரும் இட்லி வியாபாரத்தை செஞ்சிட்டு இருந்தாங்க. சந்தியாவோட கணவர் மனோஜ் இட்லி விற்கிறதுல அவளுக்கு உதவியா இருப்பாரு. திறமையும் உழைப்பும் கொண்ட சந்தியா இறக்க குணம் கொண்டவளும் கூட. நிறைய வாட்டி ஜனங்களுக்கு அவ இட்லிய ஃப்ரீயாவும் கொடுத்துருவா. சந்தியாவோட அப்பா ஆயுர்வேதத்துல ஒரு பெரிய வைத்தியரு. இதனாலேயே சந்தியாக்கும் மூலிகைகள், செடி கொடிகள் அப்புறம் ஆயுர்வேதத்துக்கான முழு ஞானம் இருந்தது. சந்தியாக்கா, ஒரு பிளேட் இட்லி சாம்பாரை கொடுங்க. சட்னி கொஞ்சம் காரமா கொடுங்க. காரமான சட்னியா? எனக்கு இப்போ ஜலதோஷம் இருக்கு, அதனாலதான். சந்தியா உடனே தன்னோட தோட்டத்துக்கு போய் ஒரு மூலிகையை எடுத்துட்டு வந்து அதை காரமான சட்னியில போட்டு அந்த பொண்ணுக்கு கொடுத்தா. அந்த பொண்ணு இட்லிய காரமான சட்னியோட தொட்டு சாப்பிட்டதுமே அவளோட ஜலதோஷம் ஒரேடியா குணமாயிடுச்சு. அடேங்கப்பா, உங்க இட்லில ஏதோ மந்திரம் இருக்கு. இதுல நீங்க என்னத்த போட்டீங்க? என் ஜலதோஷம் ஒரேடியா குறைஞ்சிடுச்சு. இதுல ஒரு மூலிகை இலைய மட்டும்தான் போட்டேன், வேற எதுவும் இல்ல. நீ இப்படியே எல்லாருக்கும் இலவசமாக மருத்துவம் செஞ்சுக்கிட்டு இருந்தா கிளினிக்கை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாம் கிளினிக்கை மூடி போக வேண்டியதுதான். பாவம் ஜலதோஷத்தால கஷ்டப்பட்டுட்டு இருந்தா ஏதோ ஒரு சின்ன உதவியை செஞ்சேன். நான் எங்க அப்பா கிட்ட இருந்து கத்துக்கிட்ட அந்த மூலிகைகள் அப்புறம் ஆயுர்வேத ஞானம் எல்லாம் அப்படியே வீணா போயிடணுமா சொல்லுங்க? இப்படி எப்பயாச்சும் உதவி செய்யணும்ல. 2 பேரும் இப்படி பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கும்போது அவங்க பையன் இப்படி சொன்னான்.
அம்மா அம்மா, எனக்கு என் ஸ்கூலுக்கு ஸ்கூல் டிஃபன்ல டிஃபன்ல இட்லி இட்லி கொடுக்காதீங்க. நான் எப்போவுமே இட்லி கொண்டு தான் போகிறதுனால எடுத்துட்டு போறேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணுறாங்க. அப்போ உன்னுடைய மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டிஃபன் பாக்ஸில் என்ன எடுத்துட்டு வராங்கப்பா? என்னுடைய அவங்க ஃப்ரெண்டு சாண்ட்விச் அப்புறம் சாண்ட்விச் பிரெட் பிரெட் ஜாம் எடுத்துட்டு வருவா. அப்போ நீ ஒரு வேலையை செய்யு. நாளையில இருந்து நீ இட்லி சாண்ட்விச் எடுத்துட்டு போ. நீயும் சாப்பிடு, அதோடவே உன் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணு. ஐயா, நான் நாளைக்கு இருந்து டிஃபன் பாக்ஸ்ல இட்லி சாண்ட்விச் எடுத்துட்டு போவேன். அவங்க பையன் போனதுமே மனோஜ் சந்தியா கிட்ட இப்படி கேட்டாரு. ஆமா, இந்த இட்லி சாண்ட்விச் அப்படின்னா என்ன? அதை நான் ஏதோ சும்மா சொன்னேங்க. நாளைக்கு நான் இட்லியை தான் தரப்போறேன். அதுல இலைகளை மட்டும் போடுவேன். நீ எப்பவுமே ஒரு அதிசயந்தா. அடுத்த நாள் காலையில சந்தியா இட்லி கடையை திறந்தா. நல்லா வியாபாரம் போயிட்டு இருந்தது. அப்போதான் அங்க மனோஜ் வந்தாரு. இங்க பாரு, முதல்ல கடையெல்லாம் மூடு. நாம வேகமா வீட்டுக்கு போயாகணும். ஏதோ சிட்டியில புதிய வியாதி வந்திருக்காமா. அந்த வியாதி நம்ம கிராமத்தை நோக்கியே வருதாமா. அரசாங்கம் எல்லா கடைங்களை மூட சொல்லி எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் இருக்க சொல்லியிருக்காங்க. இப்படி திடீர்னு எப்படி நடந்துருச்சு? இப்போதான் நான் டோனியை ஸ்கூல்ல விட்டுட்டு வந்தேன். முதல்ல அவனை கூட்டிட்டு வா. எல்லாரும் வெளியே வர பயப்படுறாங்க. நீ அவனை ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சிருக்க. மனோஜ் சொன்னதை கேட்டு சந்தியா ரொம்பவே அறக்க பறக்க தன்னோட பையனை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வரதுக்காக போயிட்டு தான் இருந்தா. அப்போதான் ஸ்கூல் பஸ்ஸே அவங்க வீட்டுக்கிட்ட வந்துருச்சு. வாடா கண்ணு, வீட்டுக்கு போலாம். சந்தியா மனோஜ் அப்புறம் டோனியோட சேர்ந்து வீட்டுக்குள்ள போனா. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருக்கிற மிச்ச காசை வச்சு அவ கடைக்கு போய் தேவையான மளிகை பொருட்கள் அப்புறம் இட்லி மாவு இப்படி தேவையானதை எல்லாத்தையும் வாங்கி வீட்டுக்கு வந்து சேர்ந்தா. நம்ம கிட்ட கொஞ்சோண்டு சாப்பிட்ற பொருட்கள் தான் இருக்கு. இன்னும் எவ்வளோ நாளுன்னு வீட்டில் இருக்கணும்னே தெரியல. இந்த விஷயத்தில் உங்கள் அப்பா கிட்ட நீ எதுக்கு உதவி கேட்கக்கூடாது? அவர் ஏற்கனவே ஆயுர்வேதம் தெரிஞ்சவங்க தானே. இந்த மாதிரி சின்ன சின்ன வியாதிங்களுக்கு உங்கள் அப்பா கிட்ட மருந்து இருக்கு இல்லை? மனோஜ் சொன்னதை கேட்டு சந்தியா உடனே அவங்க அப்பாவுக்கு ஃபோன் போட்டு எல்லா பிரச்சனையும் சொன்னா. அப்போ அவங்க அப்பா இப்படி சொன்னாரு. இந்த வியாதிக்கான மருந்தை நான் உனக்கு ஏற்கனவே கற்றுக் கொடுத்துருக்கேம்மா. உனக்கு சின்ன வயசுலேருந்தே மூலிகையை பற்றி நல்லா தெரியும்ல. உன்னுடைய வீட்டு தோட்டத்தில் இருக்கிற அந்த மூலிகையை பயன்படுத்தி பாரு. அந்த மூலிகையை சாப்பாட்டில் வச்சு எல்லாருக்கும் கொடுத்து பாரு. அவங்க அப்பா சொன்னதை கேட்டு சந்தியா உடனே வீடு முழுக்க தேடி அந்த புக்கை கண்டுபிடிச்சிட்டா. அதுல அந்த நோய்க்கான சிகிச்சையும் கிடைச்சது. அவ உடனே சந்தோஷமா தன்னோட கணவரை கூப்பிட்டு இப்படி சொன்னா. என்னங்க, அப்பா எந்த மூலிகைகளை பத்தி சொன்னாரோ அது நம்மளோட தோட்டத்துல நிறையவே இருக்குங்க. நாம அந்த மூலிகைகளை இட்லி சாண்ட்விச்ல சேர்த்து நம்ம ஊர்ல இருக்கிற ஜனங்களுக்கு கொடுத்து இதை குணப்படுத்திடலாங்க. அப்படின்னா லேட் பண்ணாத. நாம் இப்போவே அந்த மூலிகையை பயன்படுத்தி எல்லாருக்குமே சாப்பிட கொடுக்கலாம். அப்போது அவங்களுக்கு நாம் உதவி செஞ்ச மாதிரி இருக்கும். ஆனா நம்ம கிட்ட கொஞ்சோண்டு மளிகை பொருட்கள் தான் இருக்கு. அந்த கொஞ்சோண்டு இருக்கிறத கூட பயன்படுத்திட்டோம்னா நாம அப்புறம் எப்படி சாப்பிட்றது? இந்த கொடூரமான நோய் இன்னும் எவ்வளோ நாள் இருக்க போகுதுன்னே தெரியலையேங்க. நீ அதை பற்றியெல்லாம் யோசிக்காத. உங்கள் அப்பா சொன்ன மாதிரியே அந்த மூலிகையை நீ அந்த இட்லி சாண்ட்விச்சில் பண்ணி எல்லாருக்கும் கொடு. மனோஜ் இப்படி சொன்னதுமே சந்தியா உடனே தன்னோட தோட்டத்துக்கு போய் அவங்க அப்பா சொன்ன அந்த மந்திர மூலிகை, அதாவது சித்தர்களோட குடும்பங்கள்ல மட்டும்தான் அந்த மூலிகை கிடைக்கும், அப்படிப்பட்ட ஒரு மூலிகையை பறிச்சு அதை பயன்படுத்தி இட்லியை தயார் செஞ்சு அக்கம் பக்கத்தில் இருக்கிற வீட்டு ஆளுங்களுக்கும் கொடுத்தா. இது ஒரு 5-6 குடும்பத்துக்கு கொடுக்க முடியும். இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? நாம அவங்களுக்கு கொடுத்தது மந்திர இட்லி சாண்ட்விச்னு தெரிஞ்சதுமே அவங்க மூலியமா எல்லாருக்கும் தெரிய வந்து அவங்களே நமக்கு மளிகை பொருட்களை கொடுத்துருவாங்க. அதால நாம இன்னும் நிறைய இட்லி சாண்ட்விச்சை தயார் செய்யலாங்க. அக்கம் பக்கத்துல இருக்கிற சில வீடுங்கள்ல சந்தியாவும் மனோஜும் இட்லி சாண்ட்விச்சை கொடுத்தாங்க. அந்த இட்லி சாண்ட்விச்சை சாப்பிட்டதுமே அவங்க எல்லாருமே குணமாயிட்டாங்க. அவங்களோட ஜுரம் ஜலதோஷம் எல்லாமே ஒரேடியா மாயமாயிடுச்சு. நீங்க செஞ்ச இந்த உதவியால என் பையன் அந்த கொடூரமான நோயிலிருந்து தப்பிச்சுட்டான். கடவுள் உன்னை நல்லா பார்த்து பாருமா. நாம இந்த ஊர்ல இருக்கிறவங்களை எல்லாரையும் குணப்படுத்தணும். அதுக்கு உங்ககிட்ட இருந்து சில மளிகை பொருட்கள் வேணும். அட, இதையும் நீ கேட்கணுமாமா? நாங்க வச்சிட்டு இருக்கிறது மளிகை பொருட்களுக்கான கடை தான். ஆனா ஒரு கண்டிஷன், நீங்க எல்லாருக்கும் மந்திர இட்லி சாண்ட்விச் தான் செஞ்சு கொடுக்கணும். அட, நீங்க இது கூடவா சொல்லணும்? சரி, நம்ம ஆரம்பிக்கலாம். சந்தியாவும் மனோஜும் அந்த பெண்மணியோட கடைக்கு போய் மந்திர இட்லி சாண்ட்விச்சை தயார் செய்யறதுக்கான எல்லா மளிகை பொருட்களும் வாங்கிட்டு போனாங்க. அப்புறம் அதால நிறைய இட்லி சாண்ட்விச்சை தயார் செஞ்சு அவங்களோட ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் கொடுத்தாங்க. இங்கே பாரு, நாம் இப்படியே எல்லாருடைய வியாதியையும் குணமாக்கிட்டோம்னா கிராமம் மட்டும் இல்லை, சிட்டிலேயோ நம்மளுடைய இந்த இட்லி சாண்ட்விச்
ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடும். அதுக்கப்புறமா எல்லா இடத்துலையும் நம்ம பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணலாம். நீங்க சரியாதான் சொல்லியிருக்கீங்க. நாம அந்த மந்திர மூலிகையை இட்லி மாவுக்குள்ள போட்டு அதால சாண்ட்விட்சை தயார் செய்யணும். அப்புறம் எல்லா வேலையும் முடிஞ்சிடும். வாங்க, கொஞ்சம் கூட தாமதம் செய்யாம நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரோட வீட்டுக்கும் போய் சந்தியாவும் மனோஜும் அவங்களுக்கு மந்திர இட்லி சாண்ட்விட்சை கொடுத்து அவங்க கிட்ட இப்படி சொன்னாங்க. இந்தாங்க, எங்க இட்லி சாண்ட்விட்சை சாப்பிடுங்க. இதால உங்க குடும்பம் ஆரோக்கியமா இருக்கும். அப்புறம் எந்த நோயும் பரவாது. நான் இந்த இட்லி சாண்ட்விச்சை பற்றி ரொம்பவே கேள்விப்பட்டிருக்கேன். நான் இதை கண்டிப்பாக சாப்பிட்றேன். சந்தியா அந்த நபருக்கு இட்லி சாண்ட்விட்சை கொடுத்ததுமே அவர் தன்னோட குடும்பத்துக்கும் சாப்பிட கொடுத்தாரு. அப்புறம் பார்த்துட்டு இருக்கும் போதே சில நொடிகள்லேயே அவங்களோட நோய் ஒரேடியாக குணமாயிடுச்சு. கடவுள் உங்களை நல்லா வச்சிருப்பாரு. நீங்கள் எத்தனை பேருக்கு உதவி செய்கிறீங்க, அந்த கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லை, எங்கள் எல்லார் ஆசீர்வாதமும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். சந்தியாவும் மனோஜும் அங்கிருந்து சந்தோஷமா கிளம்பி போனாங்க. அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே அந்த இட்லி சாண்ட்விட்சை பத்தி தான் பெருமைகள் பேசிட்டு இருந்தாங்க. நீ உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி முதல்ல நன்றியை சொல்லு. இந்த வியாதியிலிருந்து அவங்க எல்லாரையும் காப்பாற்றிருக்காரு. அப்புறம் சந்தியா உடனே அவங்க அப்பாவுக்கு ஃபோன் போட்டு நன்றியை சொல்லிக்கிட்டா. அப்புறம் சந்தியாவும் மனோஜும் ரொம்பவே சந்தோஷமா அவங்க இட்லி சாண்ட்விட்சை வித்து ஒரு நிம்மதியான வாழ்க்கைய வாழ்ந்தாங்க. நிர்மல் அப்புறம் சுஷீலாவோட லிட்டி சோக்கா ஊர்லயே ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ்ஷு. நிர்மல் ரொம்பவே வயசானவர். அவரு கடந்த 25 வருஷமா ஒரே இடத்துல இருந்து லிட்டி சோக்காவை வித்துட்டு இருந்தாரு. அவரோட மனைவி சுஷீலாவும் அவருக்கு டாபால உதவி செஞ்சுட்டு இருப்பாங்க. என்னங்க, நீங்க போன மாசத்துக்கான கணக்க சரியாவே கொடுக்கல. ஒரு 1000 ரூபாய் எங்கேயோ இடிக்குது. அட அதேபடி. சரி, நான் பார்க்குறேன். சொல்லுங்க, என்ன கொடுக்கட்டும்? அங்கிள், 10 லிட்டியை பேக் பண்ணுங்க. சுஷீலா, 10 லிட்டி பேக் பண்ணு. நெய் போட்டு கொடு. அட அங்கிள், அது உங்க வைஃபா? நீங்க 2 பேரு தான் இந்த கடையை நடத்திக்கிட்டே இருக்கீங்களா? ஆமாப்பா. உதவிக்கு யாராச்சும் வச்சுக்கலாம் இல்ல? ரொம்ப வருஷமா நாங்கள் 2 பேர் தான் இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வேலை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். யாரோட உதவியும் நாங்கள் எதிர்பார்க்கல. நாங்கள் 2 பேரை இந்த டாபாவுக்கு போதுமானவங்க. அருமை அருமை. எல்லாருக்குமே நீங்க ரொம்ப அன்பா சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்கீங்க. அந்த நபரு மீடியால இருந்து வந்தாரு. அவரு தன்னோட நியூஸ் சேனல்ல வாழ்க்கையோட கதைன்ற செக்ஷன்ல நிர்மல் அப்புறம் சுஷீலாவோட கதைய போட்டாரு. நிர்மல் அப்புறம் சுஷீலாவை ஜனங்களுக்கு ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நிறைய பேரு அவங்களோட லிட்டி சோக்கா டாபாக்கு வந்துகிட்டு இருந்தாங்க. எல்லாரும் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொன்னாங்க. சுஷீலா, பாத்தியா நம்மளுக்கு எவ்வளோ அன்பு கொடுக்குறாங்கன்னு? எவ்வளோ வருஷமா ஒன்னா இருக்கோம். எல்லாரும் அதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. நல்ல விஷயம். இதே போல நம்ம நல்ல விஷயங்களை கத்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். இதெல்லாம் கடவுளோட தயவால நடந்திருக்கு. நான் கிருஷ்ணரோட கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன். நான் பிரசாதத்தை படைச்சு எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணைய கொடுத்ததுக்கு நான் அந்த கடவுளுக்கு நன்றிய சொல்லிக்க விரும்புறேன். நான் தினமும் கடவுள்கிட்ட வேண்டிப்பேன், அடுத்த ஜென்மம் கூட உன்னை மாதிரியே பொண்டாடி கிடைக்கணும்னு. போன ஜென்மத்துல நான் ஏதோ ஒரு நல்ல வேலையை பண்ணிருக்க போல. ஆமா, எனக்கும் அப்படிதான் தோணிட்டு இருக்கும். உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் எடுத்து வைக்கிற எல்லா ஸ்டெப்லயும் நீ என் கூட இருந்த. உங்களுக்கும் நன்றி. சரி, அப்போ நான் கிளம்புறேன். சீக்கிரமா திரும்ப வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச தயிர் வடையும் செஞ்சு தரேன். போயிட்டு வா. அதுக்குள்ள நான் டாபாவை ஓபன் பண்றேன். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. சுஷீலா கோவிலுக்கு போயிட்டு இருந்தா. நிர்மல் அவரோட டாபாவை திறந்துகிட்டு இருந்தாரு. மதியமும் ஆயிடுச்சு. ஆனா சுஷீலா திரும்ப வரவே இல்ல. நிர்மலுக்கு ரொம்பவே கவலையா இருந்தது. ரொம்ப லேட் ஆயிருச்சே. இந்த நேரத்துக்கு என் பொண்டாட்டி கோயிலிருந்து வந்திருக்கணுமே, இன்னும் வரலையே. எங்க போனா இவ? யாரையாச்சும் கேட்டுட்டு வர. நிர்மல் எல்லா இடங்களுக்கும் போய் அக்கம் பக்கத்துல இருக்கிற கடைகள்ல சுஷீலா பத்தி கேட்டாரு. ஆனா அங்க இருக்கிற யாருக்குமே சுஷீலா பத்தி தெரியவே இல்ல. இப்போ நைட் ஆயிருச்சு. நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயாகணும். அவரு ரொம்பவே பயந்து போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்கிட்டு இருந்தாரு. அப்பதான் அவரு வழியில ரிஷப பார்த்தாரு. ரிஷப் அவங்களோட ஏரியால இருக்கிற ஒரு பையன்தான். நிர்மல் அங்கிள், எங்க போய்கிட்டே இருக்கீங்க? எதுக்கு நீங்க சோகமா இருக்கீங்க?
இங்க பாருப்பா, சுஷிலா ஆண்டி காலையில கிருஷ்ணனோட கோயிலுக்கு போனாங்க, இன்னும் வரல. அவளுக்காக தான் நான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன். சரி வாங்க, நானும் வரேன். இந்த ராத்திரில நீங்க தனியா போறது சரியில்லை. நிர்மலும் ரிஷபும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாங்க. நிர்மல் அவரோட கம்ப்ளைண்ட்டை எழுதினாரு. உங்க பொண்டாட்டிக்கு எவ்வளோ வயசு? எந்த ட்ரெஸ் அவங்க போட்டுக்கிட்டு இருந்தாங்க? சார், வயசு 60 இருக்கும். அப்புறம் மஞ்சள் கலர் சேலையை கட்டிக்கிட்டு இருந்தா. அப்பதான் போலீஸ் டேபிள் டிராயர்ல இருந்து ஒரு போட்டோவை எடுத்து நிர்மலுக்கு காமிச்சாரு. இதுதான் உங்க பொண்டாட்டியா? யோதா, ஆனா உங்க போட்டோ உங்ககிட்ட எப்படி? நிர்மலும் ரிஷபும் ரொம்பவே பயந்து போயிட்டாங்க. இவங்களுக்கு காலையில கிருஷ்ணனோட டெம்பிள் முன்னாடி ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. இவங்க யாருன்னு நாங்க தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணோம், ஆனா யாருன்னு எங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் தெரிய வந்துச்சு, நிர்மல் லிட்டியோ டாபா இருக்குல்ல, அந்த ஓனர் பொண்டாட்டின்னு. சில பேர் அவங்க வீட்டுக்கு நாங்க அனுப்பி வச்சோம், ஆனா அங்க நீங்க இருக்கல. நான் அவளை தேடிக்கிட்டே போயிருந்தேன். போனை வீட்டில் விட்டுட்டேன். சார், சுஷிலாக்கு ஒன்றும் ஆகல? எந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கா? நான் அவளை பார்க்கணும். இங்க பாருங்க சார், இதை நான் சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. உங்க பொண்டாட்டி இப்போ இல்ல, அவங்க ஆன் த ஸ்பாட்லயே செத்துட்டாங்க. இந்த விஷயத்தை கேட்டதும் நிர்மலோட தலையில இடியே விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. அவரோட மூளை அப்படியே பிளாங்க் ஆயிடுச்சு. அவருக்கு ஒண்ணுமே புரியல. அவரு நடுங்கி போய் கீழே விழ போனாரு. நல்ல வேளையா ரிஷப் அவரை பிடிச்சுக்கிட்டான். அட நிர்மலக்கல், அட என்னாச்சு? ஏப்பா, சுஷிலா இப்படி நடந்துருச்சு. நான் என்ன பண்ணுவேன்? சுஷிலா என்னை தனியா விட்டு போயிட்டாளே. எப்படி அவ போனா? அவளை விட்டு நான் எப்படி இருப்பேன்? பாவம் நிர்மல் அழுதுகிட்டே இருந்தாரு. ரிஷப் அவரை சமாளிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சிட்டு இருந்தான். அப்புறம் ரொம்பவே கஷ்டப்பட்டு அவரை ஒரு இடத்துல உட்கார வச்சான். அப்புறம் அவன் போலீஸோட எல்லா ஃபார்மாலிட்டிஸையும் முடிக்கிறதுக்கு போனான். அதுக்கடுத்து நிர்மலையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான். அதோடவே சுஷீலாவோட கடைசி சடங்கு செய்யறதுக்கான பொறுப்பையும் எடுத்துக்கிட்டான். 1 மாசம் இப்படியே கடந்துச்சு. நிர்மல் அவரோட டாபால தனியா உட்காந்துட்டு இருந்தாரு. அங்கிள், எப்படி இருக்கீங்க? நல்லா தானே இருக்கீங்க? எங்கப்பா நல்லா இருக்கிறது? எனக்குன்னு இப்போ யார் இருக்கா? நான் இப்போ இந்த கடையை கூட வித்துறேன்ப்பா. இந்த கடையில் உட்காந்தா எனக்கு சுஷிலாவோட ஞாபகம் தான் வருதுப்பா. இப்போ என்னோட சாவுக்காக நான் காத்துக்கிட்டே இருக்கேன். நான் சீக்கிரமா சுஷிலா கிட்ட போகணும். இப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே நிர்மலோட கண்ல இருந்து கண்ணீர் வந்துட்டு இருந்தது. ரிஷப் நிர்மல் கிட்ட உட்காந்து இப்படி சொன்னான். அங்கிள், நீங்க எதுக்கு இப்படி சொல்றீங்க? இந்த லிட்டி சோக்கா டாபா இந்த ஊரோட பெருமை. எவ்வளவு ஞாபகங்கள் இங்க இருக்கு. இதை விற்காதீங்க. நான் இருக்கல, எனக்கும் இங்க யாருமே இல்லை. எனக்கு நீங்க அப்பா மாதிரி. உங்களுக்கு நான் உதவி பண்றேன். அன்னில இருந்து தினமும் ரிஷப் நிர்மலுக்கு உதவி செய்யறதுக்காக அவரோட டாபாக்கு போயிட்டு இருந்தான். ரிஷப் கொஞ்சம் கொஞ்சமா நிர்மல் ரிகவர் ஆகிறதுக்கு உதவி செஞ்சிட்டு இருந்தான். அங்கிள், கவலைப்படாதீங்க. இந்த டாபா எப்பவுமே இப்படியே போகும். இந்த உலகம் உங்களையும் சுஷிலா ஆண்டியோட அன்பை மறக்க மாட்டாங்க. உங்க அன்பு இப்படியே இருக்கும். நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன். ரிஷப், சுஷிலாக்கு அப்புறம் நீ எனக்கு உறவா வந்த. இந்த உலகத்துல நீ தான் எனக்கு ஒரு துணை. ரொம்ப நன்றிப்பா. உன்னோட இந்த உதவிய நான் மறக்கவே மாட்டேன். ரிஷபும் நிர்மலும் சேர்ந்து டாபாவை நடத்தினாங்க. 4 வருஷங்களுக்கு அப்புறம் நிர்மலும் இறந்து போயிட்டாரு. அதனால ரிஷப் இப்போ அந்த டாபாவை தனியாவே நடத்திக்கிட்டு இருந்தான். அப்புறம் எல்லார்கிட்டயும் நிர்மல் சுஷீலாவோட கதைய சொல்லிட்டு இருப்பான். இந்த டாபா அவங்களோட இன்ஸ்பிரேஷன்ல தான் ஓடிட்டு இருக்குன்னு எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருப்பான். நிர்மல் அப்புறம் சுஷீலாவோட டாபா ரொம்ப முன்னேற்றம் அடைஞ்சது. அப்புறம் தேசம் முழுக்க ஃபேமஸ் ஆயிடுச்சு.